இவங்க கல்வி உதவித்தொகை வழங்குறதில்லை, கல்வி உதவி கடன் தான் வழங்குறாங்க. யார் யாரெல்லாம் நல்ல வேலைக்கு போயிட்டாங்களோ அதுக்கப்புறம் அவங்ககிட்ட வந்து பணத்தை திரும்ப வாங்கிக்கிறாங்க. இதுல எந்த தப்பும் கிடையாது. அந்த 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 உதவி அந்த நேரத்துல அந்த கடன் உதவி கொடுக்கலன்னா அந்த பையங்க படிச்சிருக்கவே முடியாது. ஆனா இதை வந்து மேல வந்து வெளிப்படையா வந்து ஒரு தோற்றம் இருக்கிறது, முழுக்க முழுக்க இவங்க வந்து நிதி உதவி செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அது பற்றி இவங்க தான் விளக்கணும். ஏன்னா இப்படி பல பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு இதுக்கு எந்த ஆதாரம் கிடையாது. அது சம்பந்தப்பட்டவங்க தான் சொல்லணும். நீங்க என்ன நிதி உதவி கொடுக்குறீங்களா, நிதி கடன் கொடுக்குறீங்களா அப்படின்னு சம்பந்தப்பட்டவங்க சொல்லணும். எப்படி இருந்தாலுமே இது மிகச்சிறந்த சேவைதான்ங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இத்தனை வருஷமா வந்து இவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. நடத்திக்கிட்டு இருக்கிற வந்து இத்தனை பேர் நீங்க சொன்ன மாதிரி மருத்துவர்களா இருக்கிறாங்க, பொறியியல் வல்லுநர்களா இருக்காங்க, ஐடி படிக்கிறவங்களா இருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபேமிலியில பல பேர் அப்படி வந்திருக்காங்கன்னு கேள்வி. அதாவது அவங்களுடைய அப்பா அம்மா வந்து எஸ்எல்சி பாஸ் பண்ணிருப்பாங்க அல்லது எஸ்எல்சி கூட பாஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட குடும்பங்கள்ல இருந்து வந்த நல்லா படிக்கிற குழந்தைங்களுக்கு இவங்க வந்து உதவி செஞ்சிருக்காங்க. அந்த குழந்தைகள் அந்த உதவியை வந்து நல்ல முறையில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா இது நிச்சயமா அவர் பாரதியார் சொன்னாரு, அன்னசத்திரம் 1000 நாட்டிலின் புண்ணியம் கோடி அங்கு ஓர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. 51 மருத்துவர்கள் உருவாயிருக்காங்க மட்டும் இல்ல, 8000 மாணவர்களுக்கு இது வரைக்கும் பண்ணியிருக்காங்கன்னா 8000 கோயில் கட்டுறதை விட 8000 அன்னசஸ்திரம் வைக்கிறதை விட இது ரொம்ப பெரிய காரியம். அதனால பாராட்டுதற்குரியது.